ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இலக்கியாஸ் வியூஸ். நம்ம இன்னைக்கு மட்டன் தொக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம இப்போ 300 கிராம் அளவுக்கு மட்டன் எடுத்து வச்சுருக்கோம். 4லேருந்து 5 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 4 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, 3லேருந்து 4 தக்காளி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 வாட்டி கறியை நல்லா வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு ஒரு வாட்டி நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். நம்ம வந்துட்டு கறியை வேக வைக்கலாம். இதுக்கு வந்து குக்கரில் வந்துட்டு நம்ம பிரட்டி வச்சிருந்த கறியை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பு இதில் ஆட் பண்ணிக்கிறோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூன். நம்ம இஞ்சி பூண்டு விழுதியும் இதில் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 6 சவுண்டு விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். வாங்க தொக்கு எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு 2 ஏலக்காய், 1 மராத்தி மூக்கு, 1 பட்டை, அன்னாசிப்பூ 1, 3 லவங்கம், கொஞ்சமாக கல்பாசி, தேவையான அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இது எல்லாத்தையும் கடாயில் சேர்த்துக்கலாங்க. இது லைட்டாக பொரிஞ்சு வரும்போதே நம்ம வந்துட்டு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு வாட்டி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருந்த தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வாங்க இதுக்கு தேவையான மசாலா என்னன்றதை பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி கறியில் வந்துட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணதுனால இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஆட் பண்ண மசாலா எல்லாம் நம்ம வெங்காய தக்காளியோட மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த கறியை இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தொக்கு நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வேக விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மட்டன் தொக்கு நல்லாவே கொதிச்சு வந்துட்டுருக்கு. இது கூட கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. நம்ம இன்றைக்கி வந்து மட்டன் தொக்கு கொஞ்சம் தண்ணி பதத்தில் வச்சுருக்கோம். உங்களுக்கு வேணும்னா இன்னும் நல்லா சுண்டை விட்டுக்கோங்க, அப்போ தான் தொக்கு ஃபார்மில் வரும். நம்ம வீட்டில் இன்றைக்கி மட்டன் தொக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அண்ட் ஆல்சோ ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.